அக்ஷய், விஷ்ணு, பிரம்மா, நவநாத்து, மாயாண்டி, மாடன், சொல்ல மாடன் எல்லாம் நாலு கணக்கு முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணும் கோட்டார் புரிஞ்சுக்கப்பா. என்னப்பா இடம் பூரா வளைச்சி கேட்டாக போடுதா, வேலி போடுதா, ஏப்பா பயங்கரமாக போடுதா. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு வழக்காடுற பெட்டிஷன் கீழே வழக்கை ஏற்றி வழக்கு ஆடு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஆடிக்கொண்டே இருக்குது. அப்போ வெளியில் சுற்று உள்ள கணக்கு பார்க்கல, சுற்று உள்ள இடம் பார்க்கல, சுற்று உள்ள என்ன நடக்குன்னு பார்க்கல. அப்போ இவன் அதிகாரி நியமித்தது பூராமே கையெழுத்துக்களை போட்டு அந்த அச்சு அடித்த பேப்பர், அந்த ஒரு அச்சு அடித்த பேப்பர், அந்த பேப்பர் தான் இப்போ முற்றுப்புள்ளி தூக்குதாரு. என்னடான்னு கேட்கல, நான் பேப்பர் கொடுத்து இடம் வாங்கி வேலி போட்டேம்மா, நான் வேலி அடித்து நான் கல்லுத்தூணு போட்டு நான் பூரா இடம் விற்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒட்டை வலித்து அள்ளிடுவார். உள்ளே போட்டவன் கையெழுத்து போட்ட கணக்கு போட்டார். எல்லாம் கையெழுத்து போட்ட அதிகாரி பூரா எல்லாமே தூக்கிடுவார், உள்ளே கொண்டு போயிடுவார், விடமாட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு கட்டுக்கோப்பா. எல்லா அதிகாரியுமே கட்டுக்கோ. எல்லா அதிகாரியும் கீழே இருக்கிறவனை பூரா ஒன்று விட மாட்டார், ஒட்டை வலித்து அள்ளிடுவார், விடவே மாட்டார். அடுத்தாப்புல கோர்ட்டில் ஒரு மானிட பிறகு ஒரு ஆதார கார்டில் எவ்வளோ இருப்பு இடம் வேணும், எவ்வளோ விவசாயம் வேணும், எவ்வளவு அவன் வாழ்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்காரு. நீதி அரசர் கேட்காரு. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி ஆண் பெண்ணும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. எவ்வளோ வேணும், எவ்வளோ இருப்பு வேணும், அதுக்கு எப்படி நடத்தணும், அது எப்படி செய்யணும் மானிட பிறவியை. இப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உயிர் பலி சாப்பிடுதான். ஆடு மாடு கோழி பிறவியில் ஒரு ஆதார கார்டில் கவர்மெண்ட் வேலை வைக்கிறவன் கீழே இருக்கிறவன் எல்லாம் அனைத்தும் வனவிலங்கு சட்டத்தை அவமதித்து காட்டுகள்லேயும் அடித்து கொண்டு வந்து சாப்பிடுதான். காட்டுகள்லேயும் கொண்டு வரான். மானு மெல்லா எல்லாம் அடித்து கொண்டு ஊர்காட்டுக்குள்ளே சிட்டி கிராமத்தில் சாப்பிடுதான். அது தெரியுமா இல்லையா? நீதிபதி ஜட்ஜி கோட்டாரு கொடுக்காரு. லாயருக்கு தெரியும், இது விவரம் பூரா லாயருக்கு தெரியும். அப்போ அங்கேருந்து உள்ளேருந்து அடிச்சுட்டு வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரியாக காவல்துறைக்கும் பாரஸ்ட்டுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த காகித பேப்பரை வீசி எரிச்சிட்டு போயிடலாம், ஓடி போயிடலாம். அப்போ தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்காம வெளியில் அப்படி ஒரு பயம் இல்லாமல் திமிர்த்தனமாக போகிறான். அதே உயிர் பலியே பயம் இல்லாமல் போனான்னா அப்போ இடத்துகளை எப்படி கூறு அடிப்பான், எப்படி என்னென்ன செய்வான், எல்லாம் கணக்கு கழிச்சு போட்டார். ஆனால் தப்பு செஞ்ச 100க்கு 100 ஆதார கார்டில் இருந்தால் ஆணும் பெண்ணும் உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பார். இதுதான் கணக்கு. நெரிச்சு விடுவார். முப்படை இராணுவம் உள்ள வானரப்படை உள்ள வரையில் நெரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். இதுதான் கணக்கு. நீதி அரசர் போட்டார்ப்பா. கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கோர்ட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாமே கேட்டுக்கோப்பா கணக்கு போட்டார். இது எவ்வளோ பெரிய குற்றம். இப்போ உயிர் பலி திங்கா எவ்வளோ பெரிய குற்றம். வனவிலங்கு சட்டத்தில் பயங்கரமான சட்டமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் தகுத்தான். அரசுக்குள்ள கணக்கு இடம் பூரா உள்ளே இருக்கிற பூரா பிளாட் அடித்து பூரா அடித்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இது எப்படி பிரித்து அடிக்கான். எல்லாமே அரசியல்வாதி பிரித்து அடித்து நச்சிட்டான். அப்போ அந்த கணக்கு பார்க்கணும், கணக்கு எடுக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி இவர் தான் வைக்க முடியும். நீதி அரசர் கடவுள் தான் வைக்க முடியும். அதெல்லாம் தப்பு செஞ்சவன் பூரா அதெல்லாம் ரயில் பயண மாதிரி ரயில் பெட்டி போட்டாரா டெல்லி டு தமிழ்நாடு. அந்த ரயில் பெட்டியிலே அள்ளுவார். கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா. இந்த கணக்கு போட்டார். இது வானரப்படை முப்படை டெல்லி நீதிமன்றத்தில் முப்படை இராணுவத்துக்குள்ள நீதிமன்ற கோர்ட்லேருந்து கணக்கு எடுக்க விடுவார் ஐயா நீதி அரசர். அங்கேருந்து எடுக்க விடுவார். அங்கேருந்து எடுக்கல இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே கிச்சின்னு பாடுற ஆந்திரா பாடுற அடைச்சிடுவார், கேரளா பாடுற அடைச்சிடுவார். அடைச்சி விட்டுட்டு உள்ளே களைச்சி விட்டுக்கிட்டு அடிப்பார். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு தான் மெயின் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.